40 நாட்கள் 40 கேள்விகள். நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன என்ற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு குறுஞ்செய்தி இந்த லெந்து நாட்களில் மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து தேவ கிருபையினால் நம்ம ஒளிபரப்பி வருகிறோம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே வரேன்னு நினைக்கிறேன். லெந்து நாட்கள் என்று வேதத்தில் இருக்கிறதா, 40 நாட்கள் இப்படி கடைபிடிக்கணுமா என்றெல்லாம் பைபிளில் இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை ஏன் நீங்கள் உபதேசமாக்குகிறீர்கள்? உபதேசமாக்கவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற நாட்கள் நெருங்கி வருகிறது. குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஈஸ்டர் சண்டே. அப்போ இந்த நாட்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தவசு காலம் அல்லது லெந்து காலங்களிலே ஆண்டவராகிய இயேசுவை கிட்டி சேர்வதற்கு, ஏன்னா பிஸி வேர்ல்டில் வாழ்கிறோம், நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்களே இன்றைக்கு தடுமாறுகிற ஒரு அவல நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். உலகம், மாமிசம், பிசாசு அநேக விசுவாசிகளையும் தேவ மனிதர்களையும் வஞ்சிக்கிற ஒரு காலம். ஆனால் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தயாரித்து வழங்குகிறோம். ரைட், இன்றைக்கு இயேசு கேட்க போகிற கேள்வி என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 46ஆம் வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? எவ்வளோ அழகான கேள்வி பாருங்க. என்னை பார்த்து ஆண்டவரே 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 எப்போ கூப்பிடுவோம்? ஜபத்தில் நம்ம நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம். எசப்பா, ஆண்டவரே நல்லவரப்பா, இறங்குங்கப்பா ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லியும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் அல்லது நடக்காமல் போகிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்கிற ஒரு கேள்வி நம்ம அறியாமல் எழும்புகிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழுள்ள வசனங்களை வாசிக்கணும். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஒன்று, என்னிடத்தில் வந்து; 2வது, என் வார்த்தைகளை கேட்டு; 3வது, அவைகளின்படி செய்கிறவனை நான் யாருக்கு ஒப்பாக வைக்கிறேன் என்று சொல்லட்டா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு கீழே ஆண்டவர் ஒரு ஓமையாக சொல்லுகிறார். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது. 2 வீடு தேவ பிள்ளைகளே. ஒன்று கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று மண்ணினால் கட்டப்பட்ட வீடு. 2 வீட்டுக்கும் போராட்டம் வருது. என்ன போராட்டம்? பயங்கரமான மழை மேலேருந்து பொழிகிறது. சூறாவளி காற்று சுழட்டி அடிக்கிறது. பெரு வெள்ளம் வீட்டின் மேல் 2 வீட்டையும் மோதுது. கடைசியாக திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டையே காணோம். இன்னொரு வீடு மட்டும் கம்பீரமாக நிற்கிது. பெருவெள்ளமெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி போச்சு. எப்படிடா இந்த வீடு நிற்கிது? இவ்வளோ போராட்டம் வந்து இந்த வீடு அசையிலையே என்று பேசிக்கொள்ளும்போது அந்த ஃபவுண்டேஷனை பாருங்க, அஸ்திபாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அஸ்திபாரம் பைபிளில் சொல்லியிருக்கு. ஒன்று, ஆழமாய் தோண்டி ஒரு கட்டடத்தை கட்டணும்னா எவ்வளவு அடி ஆழம் எடுக்கணும்னு சிவில் என்ஜினியர் சொல்லுவாங்க. ஆனால் ஆழம்னு சொல்லியிருக்கிறாரே ஏசப்பா, தவிர எத்தனை அடி ஆழம்னு இல்லை.
நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அசையாமல் இருக்கணும்னா ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு வேணும். நம்முடைய விசுவாச வேர்கள் ஆழத்துக்குள்ளே போகணும். ஒன்று. ரெண்டாவது, கர்த்தருடைய கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்படணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்து தான் அந்த கண்மலை அல்லது கற்பாறை. உங்கள் ஃபவுண்டேஷன், என்னுடைய ஃபவுண்டேஷன் ஏசப்பா மேலே இருந்தால் ஏசப்பாவை ஏதாவது அசைக்க முடியுமா? முடியாது. கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருது, இழப்புகள் வருது, வேதனைகள் வருது. ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை யாரும் அசைக்க முடியாது. ஒன்று ஆழமாய் தோண்டி, ரெண்டாவது கற்பாயின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் வீட்டு மேலேயும் வெள்ளம் வரும், அவனுக்கும் போராட்டம் வரும், அவனுக்கும் வியாதி வரும், அவனுக்கு கஷ்டம் வரும். ஆனால் அது அவனை அணுகாது. ஆமேன். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. மறுபடியும் அந்த கேள்வி எழுப்புகிறேன். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் அல்லது கூப்பிட்டோம், நீங்கள் நான் சொல்லுகிறதை செய்யாமல் போகிறது என்ன? எசப்பா, நீங்கள் சொன்னதை நான் செய்யாமல் போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நீ சொன்னபடி நான் மன்னிப்பு கேட்காமல் போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னபடி பைபிள் படிக்காமல் போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னபடி என் ஒய்ஃபை நேசிக்காமல் போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி விடுவீங்களா? நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆண்டவர் நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நீர் கேட்ட கேள்வியை மறுபடி இன்றைக்கு எங்களை பார்த்து கேட்கிறீங்கப்பா. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்திட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சரியா? அவங்களும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் நிமித்தம், உங்களால் கர்த்தருடைய ராஜ்யம் அவர்கள் வீட்டில் கட்டப்படும். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.